கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்மிடத்தில் கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தாழ்மை உள்ள ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற அந்த வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவரை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அதனால் அவர் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உற்சாகத்தோடு வாஞ்சோடு நம்மிடத்தில் சொல்ல வந்திருக்கிறார். இப்போது அவரிடத்தில் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அழைப்பு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு அழைப்பாக தான் எனக்கு இந்த சபைக்கு அடிக்கடி கிடைக்குது. நான் சபையின் கட்டுமான பணிகள் இந்த காரியங்கள்லாம் நான் செல்லில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை குறித்து விசாரிக்கிறதுக்காக ஏன்னா எழுந்து கட்டுவோம் பாருங்கள். அந்த என்ன வேலைக்காக? நல்ல வேலைக்காக. அல்லேலூயா. நெகேமியா அழைக்கிறாரு நல்ல வேலை. சபையை கட்டுறது ஒரு நல்ல வேலை. அல்லேலூயா. சபையின் ஊழியங்களை கட்டுவது அதுவும் நல்ல வேலை. அல்லேலூயா. சபையிலே பாரப்பட்டு சபையை தாங்குவதும் நல்ல வேலை. அல்லேலூயா. அப்போது இந்த நல்ல வேலையை குறித்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் விசாரித்தேன். அப்போது செய்தி கொடுக்க வரும்படியாக எனக்கு அழைப்பை கொடுத்தார். அதில் முதலாவதாக ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஊழியருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இங்கே இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப எப்போவுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன்னு. இருந்தாலும் நீங்கள் இப்போ கவனிக்க போகிறது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. ஏன்னா ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, எம்பிபிஎஸ்ஸு இந்த எக்ஸாமுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் படிக்கணுமோ அந்த மாதிரி இதுக்காக அவ்வளோ பொறுப்போடும் பயத்தோடும் ஒவ்வொரு பிரசங்கியாரும் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அல்லேலூயா. ஆகையினால் அதாவது பிழைப்புக்காக ஆதாயத்துக்காக செய்கிற பிரசங்கியாருங்க அது வேறு, அந்த ட்ராக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் ஜனங்களுக்கு விடுதலையை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா பிரசங்கியாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எக்ஸாம் எழுதியே ஆகணும். இந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அப்போ அந்த எக்ஸாமுக்கு அவங்க என்ன பண்ணணும்? தயாராக வரணும். அப்போ நான் அழைப்பு கிடைச்ச நாள்லேருந்து தயாராக இருந்து நைட்டு 1:45 மணிக்கு நான் தூங்கி 5 மணிக்கு எழுந்து 6:30க்கு ரெடி ஆகி 8 மணிக்கெல்லாம் சரியாக வந்துட்டேன். 8:20க்கு உள்ளே வந்துட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். சத்தமாக வாசிங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. அவர் ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்று. பழுத்த பழமுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. போதும். அல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. அல்லேலூயா. இதை நான் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார் தெளிவா. இந்த 2026 இஸ்ரவேலுக்கு முடிவு வந்தது. இது ஒரு அதிர்ச்சிகரமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் எல்லாருக்கும். அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை நான் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு தலைவர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம். அல்லேலூயா. இப்படி அவர்கள் அவங்களுக்கு விருப்ப பிரகாரம் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அல்லேலூயா. இயேசு வருகிற இடங்களிலெல்லாம் அற்புதம் நடந்தது. மனுஷன் வருகிற இடங்களெல்லாம் அழிவு வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது முடிவு காலம் வந்துடுச்சு. அல்லேலூயா. இது எப்படி முடிவு காலம் வந்திருக்குது? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லையா. அல்லேலூயா. இது இந்த சபைக்கு மட்டும் இல்லை, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இதை கேட்டு ஒரே ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ளே வந்து, ஐயோ இந்த பிரசங்கத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற சத்தியத்தை அறிஞ்சு ஒரே ஒரு ஆள் இந்த திருச்சபைக்குள்ள ஒரு ஆத்மா வந்தால் போதும், அது என்னுடைய ஊழியத்துக்கு கிடைத்த வெற்றி. அல்லேலூயா. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி, என்னுடைய ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். போதும். அல்லேலூயா. இங்கே நாம் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கவே மாட்டோம். ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற திறமைசாலி யாருன்னா நம்ம தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற திறமைசாலி நம்ம தான். ஏன்னா நமக்குள்ளே யார் இருக்கிறா தெரியுங்களா? ஆண்டவர் இருக்கிறார் ஒரு பக்கம், கூடவே இன்னொருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, நீ எங்கேருந்து வருகிறாயின்னு சொல்லி சாத்தானே என்ன பண்ணாரு, எங்கேருந்துப்பா வர? அல்லேலூயா. அவன் சொல்கிறான், உலகம் எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். அல்லேலூயா. அப்போ எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி வர சாத்தான் இந்த சபையிலையும் என்ன பண்ணுறான், வந்து உட்காந்துருக்குறான். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை என்ன பண்ணுறான், இங்கேருந்து மார்க்கெட்டை கூட்டின்னு போயிடுவான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அல்லேலூயா. மார்க்கெட்டுக்கு போயிடணும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடணும், இப்படி பல இடங்களுக்கு போயிடுவோம் நம்ம. அல்லேலூயா. போய் திரும்ப எங்கே வரும்? சபைக்கு வந்து நின்றுவோம். எப்போ வருவோம் தெரியுமா? என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அப்போ தான் வருவோம் நம்ம சபைக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேலருக்கு முடிவு காலம் வந்தது. அல்லேலூயா. இப்போ முடிவு காலம் வந்தது. ஆண்டவர் என்ன செய்கிறார்ன்றது தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். படிங்கம்மா, படிங்க. அப்படி அதுலேருந்து அப்படி கண்டினியூவாக படிங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார் இப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவர் நகைக்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சீரியலுக்கும் சினிமா நடிக்கும் பின்னாடியும் நீங்கள் ஓடினீங்கன்னா ஆண்டவர் நகைக்க செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் இப்படி ஓடாதீங்க. வாசிங்க. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்பொழுதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த 2026 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிசாசை துரத்துறதில்ல, 24 hours நீங்கள் பிசாசை துரத்திக்கிட்டே இருக்கணும்.
24 hours நீங்கள் வந்து அவர்னஸோடய இருக்கணும். அல்லேலூயா. ஒரே செகண்டில் பிசாசு உள்ள நுழைஞ்சிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து துரத்துறது இல்லைங்க, டெய்லி துரத்திக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஓய்வு என்பதே பிசாசுக்கு கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்கம்மா அப்படியே. அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அவர்கள் என்னத்தை வெறுத்தார்களா? அறிவை, அறிவை வெறுத்தார்களா? இங்க கவனிங்க நல்லா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனை பற்றி அறிகிற அறிவை நாம் வெறுப்போமே, ஆனால் நமக்கு வரும் ஆபத்திலே நம்மை காப்பாற்ற யாராலும் இயலாது. அல்லேலூயா. வாசிங்க, வாசிங்கம்மா. பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொடுக்குறாரு. மாற்றங்களை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அது கூடவே நமக்கு என்ன கொடுக்குறாரு? நெருக்கத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. எனக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விடுதலையோடு ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அழகாக ஃபேனு லைட்டு எல்லாம். இதில் வர 3rd floor, அந்த 3rd floorல நானும் வந்து ஆராதனைக்கு நானும் ஒரு நாள் வரணும். அல்லேலூயா. 3வது மாடிக்கு நானும் ஏறணும். அல்லேலூயா. 3வது மாடிக்கு வந்து மொத்த சபையும் கை தூக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு போகிறாங்க. என்ன மலைன்னு சொன்னீங்கன்னா பர்வத மலை. அந்த பர்வத மலைக்கு ஏறுறதுக்கு உண்டான எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. ஃபுல்லாக மலை ஃபுல்லாக கடப்பாக தான் இருந்தான்னா செத்தான். அல்லேலூயா. ஆனால் அந்த மலைக்கு போட்டி போட்டு ஏறி போடுறாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? 3வது மாடிக்கு ஏறணும் எல்லாரும். அல்லேலூயா. 3வது மாடிக்கு பாஸ்டர் கேட்கவே கூடாது, போய் உக்காந்துடணும் 3வது மாடியில். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மலைகளை ஏறி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சரிவு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 23வது வசனம் வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. ஆவி அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரப்போகிற காலம் எப்படி இருக்கிறது, வரப்போகிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 6லேருந்து வாசிங்க இப்படி. ஆகாய் ஆகாய் 1:6 வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உழைக்கிற உழைப்புக்குண்டான சம்பளத்தை எந்த நிர்வாகமும் கொடுப்பது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் சபைக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் உழைக்கும் போது எஜமான் தன்னுடைய தோட்டத்திலிருந்து அவர் கொடுப்பார். அல்லேலூயா. சம்பளம் எங்கேருந்து வரும் தெரியுமா? கர்த்தருடைய தோட்டத்திலிருந்து வரும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோதான் உழைங்க, எவனுக்கு வேணால் உழைங்க, எந்த கட்சிக்காரன் பின்னாடி வேணால் போ, உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. உங்களுடைய உயிர் நாடி ஃபுல்லாக ஊழியத்தில் இருக்கணுங்க. இந்த 15 வாலிப பிள்ளைங்க வந்தாங்கன்னு சொன்னார், கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அல்லேலூயா. கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் அந்த பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. திரளாய் விதைக்கிறோம், கொஞ்சமா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பிஸ்னஸுக்கு போடுறோம், எல்லாம் பிஸ்னஸ் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, கடன் வாங்கி லோனை வாங்கி போடு பிஸ்னஸ். அல்லேலூயா. ஆனால் போடுறோம், அறுப்பது கொஞ்சம். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்க முதல்ல பழகிக்கோங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மறைஞ்சிருக்கத்தெல்லாம் உங்கள் கையில் வந்துடுங்க. அல்லேலூயா. ஒளிஞ்சிருக்கத்தெல்லாம் உங்கள் கையில் வந்துடுங்க. அல்லேலூயா. இது உண்மை. நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் இதை செய்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். அல்லேலூயா. அப்போது நம்ம கொடுக்க பழகணும். அல்லேலூயா. இந்த ஆகாயில வாசிங்கம்மா. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வழியை நம்ம சிந்தித்து பார்க்கறதுக்கு நமக்கு டைமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம பிஸியான ஆளுங்க. அல்லேலூயா. நம்ம ரொம்ப பிஸி, நம்ம நிதானிக்க தெரியல. வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்கள் வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை கட்ட சொல்றாரு? ஆலயத்தை கட்ட சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்னா நம்மெல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு உண்டான பாரம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறது போதும். இப்போ ஒரு இப்போ இருக்கிறோம், இப்போ 3வது மாடியை பாஸ்டர் கட்டாரு. அல்லேலூயா. சரி போதும், அது இருக்கிறது போதும் விடு. அல்லேலூயா. அப்படி இல்லை, ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அவர் பிரியப்படுகிறதே எதனால? ஆலயத்தை கட்டணும். அப்போ என்ன பண்ண, நமக்கு இன்னும் விரிவான ஒரு இடத்த கொடுக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. விரிவான இடத்த கொடுத்து ஒரு பெரிய சபையை கட்டி நம்ம எல்லாரும் அதில் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? சபையும் வளரணும், சபையும் கட்டணும். அல்லேலூயா. அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். போதுமா? அல்லேலூயா. அறுத்து கொண்டு வருகிற எல்லாத்தையும் ஊதி போடுகிறார். அல்லேலூயா. இனி வரும் காலம் இதுதாங்க. அல்லேலூயா. இனி வரப்போகிற காலம் ரொம்ப மோசமான காலம். இதை ஒரு ரத்தின சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். அல்லேலூயா. எல்லாம் விரிவாக சொல்லணும்னா இதுக்கு நேரங்கள் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆக என்னால் சொல்லிக்கிட்டு வரேன். கொண்டு வருகிற எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு? ஊதி போடுகிறார். எதிர் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றான். போதும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வர வச்சது மட்டும் இல்லை, இப்போ வரப்போகிறதும் இதுதான். அல்லேலூயா. இனிமேலும் இது எல்லா மேலேயும் வறட்சியை கொண்டு வரப்போகிறார். 2026 இதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா. இன்னும் நமக்கு எதிராக நிறைய மறைமுகமான சட்டங்களை அரசாங்கம் தயார் செய்து வைத்திருக்கிறது. இது எல்லாத்தையும் அரசாங்கம் தயார் நிலையில் இருக்குது. அடுத்தது அரசாங்கம் இது எல்லாத்தையும் தீவிரம் காட்ட தொடங்கிவிடும். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலேருந்து வாசிப்போம். சங்கீதம் 10:1 வாசிப்போம். 8 வசனங்களை வாசிங்க.
கர்த்தாவே, என் தூரத்தில் நிற்கிறீர். ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் ஏன் என்னை மறைத்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். எப்படி படுத்துறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை துன்பப்படுத்துகிறான். இன்னைக்கு தான் மேலே துன்பப்படுத்தின்னு இருக்கிறான், இப்போ கீழே துன்பப்படுத்துறதுக்கு ஒரு பிசாசு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு இப்போ துன்பத்தை கொடுக்கறதுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து வருது அந்தி கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறது. வந்துருச்சு அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து வந்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இந்த பாருங்க, நீங்க தந்திரமான உபதேசத்துக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. உங்களை நிதானிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை திடீர்னு வேற ஒரு பிரசங்கத்தை கூப்பிட்டாரு, நான் என்னத்தப்பா பேசுறது? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், நான் பேசல. வாசிங்கம்மா. அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவனை இல்லை என்பதே. துன்மார்க்கன் தன் கர்வத்தில் தேவனை தேடான். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்றாரு மேல இருக்கிறவரு? அல்லேலூயா. என்ன ஒன்று அசைக்க முடியாது. அல்லேலூயா. இப்படித்தான் அநேகர் தன்னுடைய கர்வத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். துன்மார்க்கனா வந்து குடிக்கிறவன், சீட்டாடுறவன், இப்படிப்பட்டவன் தான் துன்மார்க்கன் கிடையாது. ஏழைகளை ஒடுக்குகிறவன் ஒரு துன்மார்க்கன். அல்லேலூயா. ஒருத்தர் கூலியை பறிக்கிறவன் துன்மார்க்கன். அல்லேலூயா. ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்காம வயிற்றில் அடிக்கிறவன் துன்மார்க்கன். அல்லேலூயா. அப்போது நமக்கு ஏற்றதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே படைக்க பழகி கொள்ளாமல் போவோமானால் நமக்கு வருகிறது நஷ்டமே. அல்லேலூயா. படிங்க. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். போதும். அல்லேலூயா. நிறுத்துங்க அப்படியே. அல்லேலூயா. எதிராளிகள் மேலெல்லாம் சீர்றான். அதுதான் மணிப்பூர் சம்பவம். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல் தமிழ்நாட்டை உருவாக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யுத்தத்துக்கு நம்மளும் தயாராகணும். அல்லேலூயா. நீங்கள் தயாராக தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் வரலனாலும் சரி, அல்லேலூயா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறையும் காப்பாற்றப்படும். நீங்கள் வராமல் போவீர்களானால் உங்கள் குடும்பம் என்ன ஆகுன்றது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. டேஷ். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். அவன் வாய் சபிப்பனினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. போதும். அல்லேலூயா. தேர்தல் வர நேரம் தான் சர்ச்சு தெரியும் நிறைய பேருக்கு. அல்லேலூயா. சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா தேர்தலில் ஜெயிக்கணும். அல்லேலூயா. தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் சர்ச்சு தெரியும். மீதி நேரத்திலலாம் சர்ச்சு தெரியாது, கிறிஸ்தவங்க தெரியாது. இன்னைக்கு அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான்னா வந்துட்டு கிறிஸ்தவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசி அநேக விதமான நெருக்கமான சட்ட திட்டங்களை நமக்கென்று அவன் உருவாக்குகிறான். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிறைய இடத்துல வருவாங்க. நீங்கள் பார்க்கலாம், சிபிஎம்மில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான், ஏசிஐயில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு கும்பல் இருக்குது, பிரம்மகுமாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்குது. அல்லேலூயா. அவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. நானே அப்படி தான் ஏமாந்துட்டேன். ஒரு ட்ரிப்பு நேராக போனேன், ப்ரைஸில் அடிச்சுட்டேன்னு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பிரதர் எடுத்துக்கோங்கன்னாங்க.
எடுத்துகிட்டு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நான் யோசித்தேன், என்னடா இது நம்ம ஆளுங்க வந்து ஸ்வீட் கொடுத்தெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறாங்களான்னு எனக்கே சந்தேகமாயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ சொல்கிறாங்க அவங்க பிரம்மகுமாரதி. அல்லேலூயா. சத்துரு வந்து 21 ஆவிகளையும் 5 விதமான யுக்திகள், 5 விதமான அவனுடைய டாக்டிக்ஸ் தந்திரங்களை கொண்டு இந்த உலகத்தையும் இந்த திருச்சபைகளையும் கிறிஸ்துவர்களையும் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப ஜாக்கிரதையாக தினமும் நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. டெய்லி நம்ம சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும், தினமும் திறத்திக்கிட்டே இருக்கணும். அவனை நம்மளை நிழல் கூட அவன் நெருங்கவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த துன்மார்க்கனுடைய காரியத்தை குறித்து இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இனிமேல் வரப்போகிறவங்க எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அரசாங்கம் நமக்கு நிறைய சலுகைகளை கொடுக்குற மாதிரி அறிவிக்கும். ஆனால் அதில் ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒரு சின்ன அதை கிடைக்கக்கூடாத அளவுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அத்தனை வச்சு தான் அரசாங்கம் சலுகையை அனுபவிக்கும். அல்லேலூயா. இந்த சலுகையை அனுமதிக்கிறது அரசாங்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் வந்து பாதி பேர் இந்த சலுகையை அனுபவிக்கக்கூடாது. அல்லேலூயா. அனுபவிக்க முடியாததெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவான், நீ கேட்கல நான் கொடுக்கலன்றுவான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதத்தை நம்ம எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான மறைமுகமான சட்டத்திட்டங்கள் இல்லாமல் நமக்கு இலவசமாக ஆண்டவர் அள்ளி கொடுக்குறாருங்க. அளவில்லாமல் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? முதல்ல உங்கள் நேரம். அல்லேலூயா. நான் சேலத்தில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணப்போ சொன்னேன், 24 மணி நேரத்தில் நீ 2.5 மணி நேரம் தசம பாகம் கொடுக்குறியா? அல்லேலூயா. 2.5 மணி நேரம் நம்மளால் கொடுக்க முடியலன்னா நம்ம வந்து எதுக்குமே லாகி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க, இதை பாருங்கள், என்னை வந்து எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, என்னை திட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, என்னை குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, என்னை கேலி பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன், சும்மா வந்து நிற்கல. அல்லேலூயா. சும்மா வந்து நான் நிற்கல. அல்லேலூயா. அப்போது எனக்குள்ளே யார் இருக்கிறாரு? அல்லேலூயா. எனக்குள்ளே யார் இருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. ஏசி 61ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இருமா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாருமே உங்கள் மேலே இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறாரா? கை தூக்குங்க டக்குன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறான்றதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. அல்லேலூயா. சும்மா சொல்லிட முடியாது. எல்லாருமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. யாருக்குங்க? இப்போ வியாசர்பாடிக்கு போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 மணிக்கு எல்லாரும் வந்து நிற்கணும். யாருக்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு. அடுத்தது, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டாவித்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரகம் வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு வியாசர்பாடிக்கு உங்களெல்லாம் அனுப்புறாரு இதுக்கு தான். அல்லேலூயா. யார் யார் போறீங்களோ போங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இப்போ கடைசியாக நம்ம முடிவுக்கு வருவோம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு தீர்மானம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம்.
ஈஸியான வசனம் தான். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த தாங்க நம்ம ஸ்டாண்டர்டு நம்மளுடைய வாழ்க்கையில. இது தாங்க நன்மை நடந்தா மட்டும் இல்லைங்க, தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த தீமையை நீ அனுமதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நஷ்டத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அவமானத்தை எனக்கு அனுமதித்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்தாதான் நம்ம வாழ்க்கையில விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மனப்பக்குவம் நமக்கு வரணுங்க. எது நடந்தாலும் நன்றி, எது நடந்தாலும் நன்றி சொல்ல பழகிக்கோங்க. எது நடந்தாலும் நன்றி நன்றி. நான் ரொம்ப நாளாக நான் ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் மைக்கில் நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போது நான் சொல்லுவேன், 10,000 ரூபாய் மைக்கு, 1,00,000 ரூபாய் ஆடியோவில் நான் பேசணும் அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அது பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். 21ஆம் தேதி இயேசுவின் தோட்டன்ற ஒரு சபையில் 60,000 ரூபாய் ஆடியோவில் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. எப்போ நடக்குது இது? 10 வருஷம் கழிச்சு நடக்குது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பது தாமதித்து தான் கொடுப்பார், லேட்டாக தான் கொடுப்பார். அல்லேலூயா. லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுக்குற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் லேட்டாக தான் கொடுப்பாருங்க, உடனே நடந்துடணும். ஆண்டவருக்கு நம்ம அவகாசம் கொடுக்க மாட்டோம், டைமை கொடுக்க மாட்டோம். நம்ம அதுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம், அந்த காரியத்துக்காக போய் கடன் வாங்கிடுவோம். அல்லேலூயா. வட்டிக்கு வாங்கிடு, ஃபைனான்ஸ் பாரு. அல்லேலூயா. காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இல்லைங்க. அல்லேலூயா. நான் 10 வருஷம் காத்திருந்து தான் ஒவ்வொன்றையும் நானே பெற்றுக்கொண்டு வருகிறேன். அப்போ என்னாச்சு, இன்றைக்கி 58 வயசு 57 வயசு முடிஞ்சிச்சு. அப்போ 10 வருஷமாக நான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு மத்திய அரசாங்கம் பே கமிஷன் போடுற மாதிரி ஆண்டவர் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு பே கமிஷன் போட்டுருக்கிறார். அல்லேலூயா. எதில்? ஊழியத்தில் போடுறார். அல்லேலூயா. அப்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நெடுநாட்களை நான் காத்திருந்து அவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன். அல்லேலூயா. நீங்கள் அதனால் ஆண்டவருக்கு அவகாசத்தை கொடுங்க. ஒரு காரியம் நிறைவேறலைன்னா உடனே நீங்கள் அவசரப்படாதீங்க. நீங்கள் பொறுத்து இருக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களோடு இருப்பார். உங்கள் வழியை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலோசனைக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும், இந்த பாருங்க, இந்த சட்ட பட்டன் இருக்குது பாருங்க, இந்த சட்ட பட்டன் கூட கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாமல் நிற்கவே நிற்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அல்லேலூயா, இந்த சட்ட பட்டனு கூட கர்த்தருடைய அனுமதி இருந்தால்தான். அல்லேலூயா. அப்போ நடக்க வேண்டிய வழி அவர் காண்பித்து மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அப்போ இந்த கொடுமையான காலம், நெருக்கமான காலம், உபத்திரவமான காலம், இப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு ஆலோசனை என்பது அவசியம் தேவை. இதை போய்ட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதல்ல ஆண்டவர் அப்போ என்ன பண்ணுவார், சபையில் தான் வெளிப்படுவார். அல்லேலூயா. அடாத ஒரு சபையை பற்றி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. உண்மையான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனம் என்பது சபையில் தான் உரைக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுவதும் சபையில் தான் இடைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவதும் சபையில் தான் பேசுவார். ஏன் சபையில் பேசுவார்? வெளியே பேச மாட்டாரா? டிவியில் பேச மாட்டாரா? இன்ஸ்டாகிராமில் பேச மாட்டாரா? வாட்ஸ்அப்பில் பேச மாட்டாரா? பேசவே மாட்டார். ஏன்னா சபை கூடுதல் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை கூடுதலில் கூடி ஜெபிக்கும் பொழுது தான் ஆவியானவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் பெந்தேகோஸ்து சபையில் ஆராதனை நேரம், இந்த வர்ஷிப் டைமுக்கு வர தவறிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சபைக்கு வராமல் வீட்லேயே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற நேரங்க, பேசுகிற நேரம். காலையில் போவாங்க, ஒரு லெட்டர் பேடில்
கையெழுத்து வாங்குறதுக்கு லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர் போய் பார்க்கணும். கவுன்சிலர் காலையிலே போய் பிடிச்சா தான் ஆச்சு. அல்லேலூயா. கவுன்சிலரை காலையில் போய் பிடிச்சா தான் ஆச்சு. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்ம நேரங்களை கொடுத்து கர்த்தருக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நம்முடைய வழி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 48:17. பாத்தீங்க, மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. போதும், நான் கிடையாது. அல்லேலூயா. சிவகுமார் ஐயா கிடையாது. அல்லேலூயா. உங்களை பிரயோஜனமான வழியில் அவர் நடத்துவார். நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை படைக்கிறீங்க? உங்களை நீங்கள் படைக்க வேண்டும், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது போதாதுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, கிறிஸ்தவங்க முழுமையான பாதுகாப்போட கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் எனக்குன்னா, எல்லா கூட்டங்களிலுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை வர அவ்வளோ ஜனமும் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கன் மத்தியில் தான் நம்ம வாழறோம். துன்மார்க்கனோடு தான் இனிமேல் வாழவும் போகிறோம். ஆகையினால நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, ஜெபம் அவசியம். அல்லேலூயா. இந்த செயின் ப்ரேயரில் அதான் 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் கொடுக்க சொல்கிறார். அல்லேலூயா. இந்த 2.5 மணி நேரம் 10ல் ஒரு பங்கு கொடுத்துடலாம். அல்லேலூயா. அப்போ 1 மணி நேரம் கூட நம்மளால் கொடுக்க முடியல. நம்ம எதுக்குமே லாகியே கிடையாது, அன்ஃபிட் தான். சபைக்கு வர்றதுனாலையோ பாட்டு பாடுறதுனாலையோ ஆராதிக்கிறதுனால எந்த பயனும் வராது. அல்லேலூயா. யோபு 15:21 சொல்கிறாரு, வாசிங்க, அதை கடைசியாக முடிக்கலாம். யோபு 15:21. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் யோபு 21:15. சாரி, 21:15 வாசிங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? சர்வ வல்லரை சேவிக்க நாம் அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். என்ன பிரயோஜனம் என்கிறார்கள்? ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. போச்சும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. பிரயோஜனத்தை எதிர்பார்த்து நீங்கள் சபைக்கோ ஜபத்துக்கோ வரவே வராதிங்க. அல்லேலூயா. நீங்கள் பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னா வாங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் போனால் உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 5:6. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. பிழைக்கணும்னா கர்த்தரை தேடி தான் ஆகணும். அல்லேலூயா. பிழைக்கணும்னா கர்த்தரை தேடுங்க. அழிவு வேணும்னா விட்டுடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டிருக்கிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, பிரசங்கம் பண்ணுற எனக்கும் தான். அல்லேலூயா. நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு சபைக்கும் போகும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக நான் பேசணும். அல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தயாராகிற மாதிரி தான் நாங்கள் தயாராகணும். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டை ஒரு 2 லைன் பாடி முடிச்சிடலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், பெர்க்மன்ஸ் பாட்டு தான். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பா
பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே குதூகலம் கொண்டாட்டமே. ஹல்லேலூயா. பாடத் தெரியாதுன்னு பாட்டு பாட்டார், பேச தெரியாதுன்னு சொன்னார். நான் சுருக்கமாக தான் பேசினேன், பேசிட்டார் முக்காவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் தெரியாதுன்னீங்கன்னா தெரிய வைப்பார். ஹல்லேலூயா. ஆமோஸ் 8:1-2 வாசிக்க. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர் ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். கவனிங்க, இந்த கூடையில பழம் எப்படி இருந்ததா? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் காட்டுவார், கூடையை காட்டுவார். நீங்கள் 5 அப்பம் 2 மீன் கூடையை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. கூடையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கண்ணு எப்படி இருக்கணுமா? தெளிவாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த நீங்கள் இப்போ பழக்கடையில் போனால் என்ன பழம் வாங்குவோம்? வாழைப்பழம் வாங்குறீங்கன்னு நினச்சிங்க, எப்படி கேட்பீங்க? பழம். ஆனால் கொடுக்குறவன் எப்படி பழுத்த பழமாக கேட்பீங்க? பழுத்த பழமா? அவன் பழுத்த பழம் கொடுக்குறதுக்கு தான் ரெடியாக இருப்பான். எதுக்கு தெரியுமா? 3 நாள் 4 நாள் வச்சது உங்ககிட்ட ஓட்டுறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன கேட்போம்? 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி கேட்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் 2 நாள் வச்சுன்னா அவன் என்ன பண்ணான்? ரொம்ப பழுத்த பழம் கூடாமல் கரெக்டாக மீடியமாக கொடுப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் பழுத்த பழம் எதுன்னா உடனே நீ சாப்பிட்றணும். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, முடிவு காலத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து நீங்கள் 1:21 நான் பிரசங்கம் பண்ணல, ஒரு மைண்டு வந்தது, நான் சொல்லுறேன். எரேமியா 1 நீங்கள் அங்கே எரேமியாவை பார்க்க சொல்றாரு. பென்யமீன் தேசத்தில் உள்ள எரேமியா 1 11 வாசிக்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை பழத்தின் கிளையை காண்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது. நம்ம பொங்குகிற பானையை வச்சிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நமக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கும் பாருங்க. என் ஆவில நிரப்புறாரு. யாருன்னா உங்ககிட்ட கேள்வி கேட்டுதான் நீங்க என்ன சொல்லிப்பீங்க? உன்னை ஆவில நிரப்புறாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆவியை அறிந்தவன் சொல்லுவான். அங்க எரேமியா என்ன சொல்றாரு? அதன் வாய் வடக்கே நோக்கி இருக்கிறது. இதுதான் ஆழமாய் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறவன் பதறி கூட சொல்ற மாட்டான். ஹல்லேலூயா. இப்போ உங்க இடத்துல ஒரு சொப்பனம் கேட்குறேன்னா பதற்றத்தை தெரியுதோ சொல்லிருக்க மாட்டான். ஆவியானவர் தெளிவா, என்னத்தை காண்கிற? பொங்குற பானையை பார்க்குற. நம்ம என்ன பண்ணுவோம்? பொங்கலை கொண்டாட சொல்றாரு. ஹல்லேலூயா. பொங்கலை
அறுவடையில். இப்போ தீபாவளி யார் பண்டிகை தான்? எல்லாமே நம்ம பண்டிகை தான். அவன் விக்கிரகத்துக்கு வச்சு முன்னாடி கொண்டாடுறான். ஆனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒப்பிட முடியாது. வித்தியாசத்தை வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய அனுபவம் இருக்குமானா நீ பார்க்குற பார்வையில தெளிவை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. பொங்கன உடனே என்ன பொங்கலோ பொங்கல். ஆனால் எரேமியா பொங்கலோ பொங்கல் சொல்ல, அதன் வாய் வடக்கே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் 14 வசனம் வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, தீங்கு தேசத்துடைய குடிகள் எல்லாரும் மேல் வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் காட்டுறாருன்னா அங்க ஒரு நன்மையா இருக்கலாம், அங்க ஒரு தீமையும் இருக்கலாம். அங்க என்ன பண்றாருன்னா, தீங்கு இருக்குது, நீ என்ன பண்ணு, தீங்குக்கு மனஸ்தாபப்படு. யோனாவை எங்க அனுப்பிச்சாரு? நினைவேக்கு போனாரு. அல்லேலூயா. போன உடனே அங்க என்ன ஆச்சு? இன்னும் நினைவு எத்தனை நாள்ல கழுகப்பட்டு போவோம்? எத்தனை நாள்ல கழுகப்பட்டு போறோம்? 40. கேட்ட சிங்காசனத்தில் கேட்டவன என்ன பண்ணிட்டான்? உக்காந்துட்டான் பாரு, சாம்பல் உக்காண்டான் பாரு. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்கு விலக்கினார். நீ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்துக்குது. யாருக்கோ இல்லை, பின்னாடி இருக்க நமக்கு தான் வந்துக்குது. இன்னைக்கு ஆண்டவர் கூடையில் பழுத்த பழத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பழம் ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கணும், இல்லை ஆண்டோடைய கோபமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவருடைய கோபம் என் மேலே இருக்கணும், நான் இன்னும் ஆராய்ச்சி பார்க்கணும், என்ன நான் சரிப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லாரோட பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் வசந்த வாசிங்கள். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் எல்லா இடங்களிலும் இல்ல 8ஆம் அதிகாரம். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் இது கர்த்தருடைய வருகை நாளிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்குது. எரிந்து விடப்பட்டது, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்ளை நோய்களும். அல்லேலூயா. முடிவு வந்துச்சு. இன்னும் முடிவு வந்திருக்கிற நீங்க ஏனோ தானோ போல வந்து போகக்கூடாது. இன்னைக்கு பலன் இருக்கிறதுனால ஏனோ தானே போறோம். இனி பலன் குறுகி இருந்தா உலகத்தை வேலை கொடுப்பானா? உலகத்தில் உன்னால சம்பாதிக்க முடியுமா? எனக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவா பேசுகிறார். உலகத்தில் நீ பலவீனப்பட்டு போனா உன்னை சேர்க்க மாட்டான். ஆனா உன்னை பலவீனத்தில் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பழுத்த பழம் முடிவுக்கு சமீபமா இருக்குது. ஒருவேளை இன்னும் என்னுடைய காரியங்கள் மன்னிக்கப்படலையா, நான் சீர்படலையா, தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து நேக வார்த்தை புறப்பட்டது. நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மற்றும் வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். அல்லேலூயா. அதை காணக்கூடாமல் போவார்கள். இன்னைக்கு வருந்தி கூப்பிடுறோம், வா ஃபாஸ்டிங் பேருக்கு வந்துருங்க, தெருப்பிரசங்க வந்துருங்க, மாலையில் மிஷினரி படங்காட்சி போடுறோம், வந்துருங்கன்னு. பாஸ்டர் பிஸி ஸ்தோத்திரம். ஆனால் பஞ்சம் எங்க வரப்போதான்? தண்ணீரினால் அல்ல, சாப்பாட்டினால் அல்ல, வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தினால். நீ திரிந்து ஓடுவ. இங்க துக்க சந்தோஷமா மாறுமா? இங்க விடுதலை கிடைக்குமா? ஓட ஓட வார்த்தை கிடைக்காத பஞ்சம், பைபிள் கிடைக்காத பஞ்சம். கிடைக்கும் போதே வேதத்தை காசு குத்து வாங்கிட்டு என் மக கேட்டாங்க, என்னப்பா ஒரு பைபிள் இன்னொரு பைபிள் என் மேலே பைபிள் மேலே எனக்கு புரியும் இல்லை, நீ படி. உனக்கு நேற்று அபிஷேக கூட்டத்தில் சொன்னேன், யார் ஒரு வருஷம் ஒரு முறை பைபிள் படித்தா அது 1500 கூட வாங்கி கொடுக்குறேன். பைபிள் மேலே தாகம் வந்துட்டோம், உனக்கு அபிஷேகத்து மேலே தாகம் வந்துட்டோம், அது 2000 கூட வாங்கி தரேன். ஏன்னா நீ எழுந்துட்டினா இன்னொரு 10 பேரை எழுப்புவேன். அல்லேலூயா. நீ தூங்கிட்டினா உன் வீடு தூங்கிடும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ மனுஷன் மூலம் திட்டம் தெரியுமா கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் வார்த்தையை தேடி போவாங்களாம், கிடைக்காதான். அல்லேலூயா.
ஆண்டவர் பேசலன்னு நினச்சா பேச மாட்டார், ஆனால் பேசணும்னு நினச்சா சின்ன குழந்தைங்களோட பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு, டிலே பண்ணி கொண்டே இருக்க வேண்டாம். கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணாமல் இன்னும் டிலே பண்ணியிருக்கிறீங்களா? இன்றைக்கி இன்னும் தாமதத்தில் டிலே பண்ணிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி வந்திருக்கிற உங்களை என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமோஸை பார்த்து சொன்னார், எதை காண்கிறாய்? கூடைய காண்கிறேன், பழுத்த பழத்தை காண்கிறேன். எரேமியாவை எதை காண்கிறாய்? பொங்கி இருக்கிற பானையை காண்கிறேன். அந்த பானை வடக்கு திசை, அதோட வாய் இருக்கிறது. வடக்கு திசையிலிருந்து தீங்கு வரப்போகிறது. கர்த்தர் நீ எதை பார்க்கிறாய்? உன் கண்கள் எதை பார்க்க வேண்டும்? எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நீங்கள் தேவ மனுஷனோட கர்த்தர் பேசி நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். முடிவு காலத்துக்குரிய சத்தியம் வந்தது. இன்னும் பிள்ளைகள் ஆயத்தமா இல்லையா? உன் குடும்பம் ஆயத்தமா இல்லையா? சபையே, வந்திருக்கிற ஜனமே, இதை பார்த்து யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, கர்த்தர் உன்னோட என்னோட பேசின்னு இருக்கிறாரு. பேசுற என்னோட பேசின்னு இருக்கிறாரு. நான் அந்த வார்த்தைக்கு நடுங்குறேன். ஓ முடிவு சமீபமாயிடுச்சு. நான் மன்னிக்க மாட்டேன்ட்டாரு. நான் எவ்வளோ உன்னை கடிந்து கொள்ளும், நீ கேட்டு கேளாம போற. நீ காலையில ஜெபம் பண்ணாலும் நான் பதில் தர மாட்டேன். ஓ ராபாலா சிக்கரா பாதரா பாதரா பாதரா. ஆண்டவரே, என்னையோ சபையோ குடும்பத்தை ஒரு விஷயாய் பண்ணியோ தட்டினால் எங்களை கழுவும். ஆண்டவரே, ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராபாலா சிக்கரா பாதரா ராமாகாதரா. இன்னைக்கு உன் கண்களில் தெளிவு இருக்கணும். இன்னைக்கு உன் கண்களில் தெளிவு இருக்கணும். அன்னைக்கு பிழையாம் தீர்க்கதரிசி, அவன் கண்களில் தெளிவில்லை. ஆனால் கழுதை கண்களுக்கு தூதன் நின்றதை பார்க்குது. கழுதை பார்க்குது, அது ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போக மாட்டுது. பிழையாம் அடிக்கிறான். கழுதை சொல்லுது, நீ ஏறி இது வரைக்கும் நான் இப்படி செஞ்சதில்லை. முன்னாடி உருவின பட்டயமுடைய தூதன் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் கோபத்தோட நிற்கத நீ பார்க்காத. ஆண்டவர் உன் மேல உன் குடும்பத்தை தேற்றுறத நீ பார்க்கணும். அங்க தூதன் சொன்னா, ஒரு கழுதை என்னை பார்த்து உட்காந்துச்சு, ஆனா நீ என் வார்த்தை கேட்காம போயினே இருக்கிற. இப்ப கழுதைய உயிரோட வச்சு நான் உன்னை வெட்டி சாச்சிருவேன். இறக்கம் ஆண்டவரிடத்துல தான் இருக்குது, எந்த மனுஷன் இடத்துல இல்ல. நான் சொல்றேன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவ. இன்னைக்கே ஆண்டவரே, என் குற்றங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. நீ மன்றாடுவாயனா, இனி கர்த்தர் உன் குடும்பத்துக்கு இறக்க செய்வார், உன் பிள்ளைகளுக்கு இறக்க செய்வார், ஓ சபைக்கு இறக்க செய்வார். அவருடைய இறக்க 1000 தலைமுறை மட்டும் இருக்கிறது. ஓ ராபாபா சிக்கா பாபா தாராபா கராபா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். நாங்கள் அப்ரோஜனமானவன் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. உடைய இரக்கத்துக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இறங்குவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியாக 3 to 3:30 வரைக்கும் இந்த தெரு பிரசங்க வியாசார